மரணிச்சாங்க. அல்லாஹ் யர்ஹம்ஹா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கபரை விசாலப்படுத்தட்டும். எனக்கும் தெரிஞ்ச ஒரு பெண்மணி, திடீர்னு ஞாபகம் வருது எனக்கு. இடையில அந்த ஃப்ரெண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி அழுதுகிட்டே சொல்றான், இந்த மாதிரி என்னுடைய உம்மா கடைசி நேரத்தில் செஞ்ச வசியத்து வந்து எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு. ஒரு அண்ணன் வச்சிருந்தார் போல அந்த ஆடியோவை. அதான் அவன் கேட்டுட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டான். ஏன்னா நானும் ரொம்ப க்ளோஸ் அவங்களுக்குன்னு அனுப்பிச்சு விட்டான். அதில் அந்த அம்மா மரணத்துக்கு முன்னாடி கேட்குறாங்க, என்னதும்மா சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடக்கும்னு தெரியலவாப்பா, நான் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கிறேன், அல்லாட்ட நான் வந்து தவக்குள் வைக்கிறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன நாடி இருக்கிறானோ அதை செய்ய போதுமானவன். இதெல்லாம் அவங்க வந்து சாதாரணமாக இப்படி ஆக்டிவாக பேசலை, ரொம்ப மூச்சு திணறி ரொம்ப அவங்களால முடியாமல் பேசுகிறாங்க. பேசிட்டு சொல்கிறாங்க, சுப்ஹானல்லாஹ், எனக்கா துவா செய்யுங்கவாப்பா, நல்ல பிள்ளைகளுடைய துவா வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கிறான். அல்லாஹ் அக்பர். எனக்காக நீ துவா, ஒரு தாய் பிள்ளைகிட்ட துவா கேட்க சொல்கிறது. அந்த பிள்ளைகள் இன்ன வரைக்கும் துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்ன வரைக்கும் அழுகிறாங்க, இன்ன வரைக்கும் எங்கள் உம்மாவுடைய கபரை விசாலப்படுத்தணுமே அல்லாஹ். அந்த பையன் எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட ஃப்ரெண்டு பேசுகிறான், எதை செஞ்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கபரை விசாலப்படுத்துவான், எதை செஞ்சா என்னுடைய உம்மாவுடைய கபரை வெளிச்சப்படுத்துவான், எதை செஞ்சா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய உம்மாவுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பான், சொல்லு மச்சான் நான் செய்கிறேன் அப்படின்னா. அல்லாஹ் அக்பர். இதுதான் பிள்ளை. இந்த சாலியான பிள்ளை அந்த பெண்மணி உருவாக்கிட்டு போயிட்டாங்க.